அளவிற்கு மிஞ்சி பொய் பேசி வரும் மோடி பிரதமராக இருக்க தகுதி இல்லாதவர் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வாக்குறுதிகளை அள்ளி வீசிய பிரதமர் அவற்றை நிறைவேற்றாமலும் நிவாரணம் வழங்காமலும் புறக்கணித்து வருவதாக குற்றச்சாட்டு தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளை பட்டியலிட்டு கூற வேண்டும் என்றும் நாராயணசாமி வலியுறுத்தினார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டது மட்டுமல்லாமல் அந்த மக்களுக்கு சென்னையிலும் தூத்துக்குடி பகுதியிலேயும் உதவி செய்தார்கள். ஆனால் மத்தியில் உள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உள்ள அரசு இந்த பகுதி மக்களை புறக்கணித்திருக்கிறது. குறிப்பாக வெள்ளம் வந்தால், பேரிடர் ஏற்பட்டால் மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் உதவி செய்யும். ஆனால் உள்துறை அமைச்சரை சந்தித்து மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்த போதும், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்து நேரடியாக கோரிக்கை வைத்த போதும் பிரதமர் அவர்கள் அதை செவிசாய்க்காமல் தமிழகத்திற்கு அவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்ததாக மக்கள் மத்தியிலே பொய் பிரச்சாரம் செய்திருக்கிறார்.